Social Talks. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாரதி. வெல்கம் டு சோஷியல் டாக்ஸ். இன்னைக்கு சோஷியல் டாக்ஸ்ல கர்நாடிக் மியூசிக் அண்ட் கிரேட் எக்ஸாம் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். லண்டன்ல கர்நாடிக் மியூசிக் கத்துக்கிறதுக்கும் கிரேட் எக்ஸாம் எழுதி டிப்ளமோ அண்ட் போஸ்ட் டிப்ளமோ செய்யறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதை பத்தின நிறைய விஷயங்களை ஷேர் பண்றதுக்கு OEBL அண்ட் OFAL எக்ஸாமினர் அண்ட் மியூசிக் டீச்சர் ஸ்வர்ணலதா சக்திவேல் வந்திருக்காங்க. வாங்க அவங்கள வெல்கம் பண்ணிடுவோம். வணக்கம் ஸ்வர்ணலதா, வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட். வணக்கம் பாரதி, வணக்கம். உங்க பாட்காஸ்ட்ல மறுபடியும் ஒரு வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. இட்ஸ் மை பிளஷருங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். உங்களோட இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். எனக்கு ஒரு 4-5 வயசு இருக்கும்போது டான்ஸ் தான் பேஷன் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. டிவியில் ஆடுற டான்ஸை அப்படியே செய்வேன் அப்படின்ட்டு. ஸோ அதுலேருந்து எனக்கு அந்த டான்ஸ் மேலே ஒரு சரியான க்ரேஸியாக இருந்தது. ஆனால் அப்பா ரொம்ப ஆர்த்தடாக்ஸ். அதனால அப்பா பொம்பளை பிள்ளைங்க டான்ஸ் ஆடக்கூடாது அப்படின்னு கொண்டு போய் கர்நாடிக் மியூசிக்கில் சேர்த்து விட்டாங்க. ஸோ சின்ன வயசில் எனக்கு கர்நாடிக் மியூசிக் தான் அவ்வளோ பிடிக்காது. எனக்கு அவ்வளோவா கனெக்ட் ஆகலை. அப்படியே நானும் எங்கள் அண்ணாவும் கற்றுக்கிட்டே இருந்தோம். வீட்டில் ஒரு மாஸ்டர் சொல்லி கொடுப்பாரு. கிராஜுவலாக கர்நாடிக் மியூசிக் இட் பிகேம் ஒன் ஆஃப் மை பேஷன்ஸ். அப்படியே நான் கற்றுக்கிட்டே இருந்தேன் ஒரு மலையாளி மாஸ்டர் கிட்ட. போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஸ்கூல்லலாம் நிறைய பெர்ஃபார்மன்ஸஸ், ஸ்கூலில் டான்ஸு அண்ட் ஆல்சோ மியூசிக் ரெண்டுமே செஞ்சிட்ருப்பேன். ஆனுவல் டே வந்தால் கண்டிப்பாக ப்ரோக்ராம் இருக்கும். அப்புறம் அதே மாதிரி நான் படித்த ஸ்கூல் ஒரு வேதிக் ஸ்கூல் மாதிரி. ஸோ எவ்ரி ஃப்ரைடே ஸ்லோகா ரெசிடேஷன், அப்புறம் அந்த வேதிக் சாண்டிங் இருக்கும் ஒரு 1 hour பிஃபோர் த ஸ்கூல். அது மாதிரி வி லேர்ன்ட் அ லாட். ஆஃப்டர் மை ப்ரைமரி ஸ்கூலுக்கு அப்புறம் செகண்டரி அதுலேயும் நிறைய ப்ரோக்ராம்ஸ், நிறைய கான்சர்ட்ஸு இதெல்லாம் போயிட்டு இருந்தேன். 10th முடிச்சதுக்கப்புறம் நான் மியூசிக் காலேஜில் சேரணும்னு ஆசைப்பட்டேன். அதுவும் நிறைய ஃபைட் பண்ணேன் அப்பாவோட. பட் அப்பா கண்டிப்பாக நீ மியூசிக்கில் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்ட்டாரு. அதனால காமர்ஸ் எடுத்து படித்தேன். அப்புறம் காலேஜில் நிறைய பெர்ஃபார்மன்ஸு, ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அது மாதிரியும் நிறைய கொடுத்து இன்டர் ஸ்கூல் காம்படிஷன், இன்டர் காலேஜ் காம்படிஷன் நிறைய வின் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது இந்த சினிமாவில் பாடுறதுக்கு, ஆல்பம் பாடுறதுக்கெலாம். நான் ஒரு 9th 10th அப்படி படிக்கும்போது அப்போவே அப்பா ரொம்ப ஃபைட் பண்ணுவார். அப்பா ரொம்ப சொல்வார், போயிடுங்க இங்கேருந்து, என் பொண்ணு பாடவே மாட்டா அப்படின்னு சினிமாவில் அப்படின்ட்டு. எப்போயும் ஒரு 7-8 வாட்டி சான்ஸ் கிடச்சிது. அப்புறம் குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமா ஐ ஸ்டார்டட் லுக்கிங் அவுட். நான் ஏதாவது பண்ணணும், என்னால் என்ன முடியும் அப்படின்னு தேட ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு மியூசிக் தத்தெடுத்துச்சுன்னு சொல்லலாம் என்ன. நான் அப்புறம் ஒரு மியூசிக் டீச்சரை ஃபைண்ட் பண்ணி ஆஃப்டர் 15 years ஐ ஸ்டார்டட் கண்டினியூயிங் மை பேஷன். ஸோ அது என்னோட பேஷன் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு தான் நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் கிராஜுவலாக ஃபேமிலியில் இருக்கிற பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா ஏன்னா என் ஹஸ்பண்டும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட் தான். அவர் இந்த மாதிரி வெளியில் போய் பாடக்கூடாது, நீ வீட்டில் தான் பாடணும் அப்படின்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி ஐ ஸ்டார்டட் டூயிங் இந்த சின்னதாக அந்த ஃபேமிலியில் இருக்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருந்தேன். அப்புறம் நான் செய்கிறத பார்த்துட்டு அவர் மை ஹஸ்பண்ட் ரியலி காட் இம்ப்ரெஸ்ட். அவர் அவ்வளோத்துக்கு எதிர்பார்க்கல, சர்ப்ரைஸ் ஆகிட்டாரு. அவரே என்ன சொல்கிறேன், அவரே ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிட்டு நார்த் ஸ்ட்ரீம் தமிழ் ஸ்கூலில் எனக்கு ஒரு வாய்ப்பு எடுத்து கொடுத்தாரு ஒரு மியூசிக் டீச்சராக. ஸோ ஒரு 2018 நான் அங்கே ஜாயின் பண்ணேன். அதுலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நான். அப்புறம் இந்த கோவிட் டைமில் ஐ ஸ்டார்டட் மோர் ஆன்லைன் கிளாஸஸ் அதெல்லாம். அப்புறம் ஒரு சின்ன ஸ்கூல் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஸ்ரீ பார்வதி மியூசிக் ஸ்கூல் அப்படின்ட்டு நான் செஞ்சுட்டு இருக்கேன். தேங்க்யூ. அடுத்து நீங்கள் சொன்ன ஸ்ரீ பார்வதி மியூசிக் ஸ்கூல் அண்ட் அதில் உங்ககிட்ட மியூசிக் கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். 40 ஸ்டூடெண்ட்ஸ் 45 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க எங்கள் ஸ்கூலில். ஒவ்வொரு கிரேட் வைஸ் பேட்சஸாக எடுக்கிறேன் நான் வீட்டில். அப்புறம் அவங்கள இந்த OEBL OFL எக்ஸாம்ஸ்க்கு ரெடி பண்ணி அந்த போர்ஷன்ஸை சொல்லி கொடுத்து அவங்கள எக்ஸாம்ஸ்க்கு அனுப்புகிறேன். அண்ட் ஆல்சோ எக்ஸாமில் நான் ஒன் ஆஃப் த எக்ஸாமில். ஸோ அங்கே எவ்ரி 6 months நம்மளுக்கு எக்ஸாம் நடக்கும். அப்புறம் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸும் என்கிட்ட வருவாங்க. ஏன்னா நான் ஐ கேன் ஸ்பீக் தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, கொஞ்சம் கன்னடா, கொஞ்சம் மலையாளம்லாம் பேசுவேன்.
ஸோ அதனால எல்லா லாங்குவேஜ் பீப்புளும் வந்து இங்கே வருவாங்க என்கிட்ட படிக்கிறதுக்கு. அந்தந்த லாங்குவேஜ் பசங்களுக்கு அந்தந்த லாங்குவேஜ் சாங்ஸ் சொல்லிக் கொடுப்பேன். நாட் only தட், அது வந்து அந்த ரெஸ்ட்ரிக்டட் அந்த லாங்குவேஜ் தான் அப்படின்னு கிடையாது. எல்லா லாங்குவேஜும் எல்லா பசங்களுக்கும் சொல்லிக் கொடுப்பேன். ஸ்டூடெண்ட்ஸ் 3.5லேருந்து நம்மளுக்கு வந்து அப் டு 50 இருக்காங்க ஏஜ் குரூப். ஸோ ஆமாம், ஒரு அடல்ட் வந்து ஷி வாஸ் வெரி கீன். அந்த கோவிட் டைமில் வந்து அவங்க பாட்டு பாடணும், எனக்கு ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் நான் வந்து கொஞ்சம் அவங்கள என்கரேஜ் பண்ணேன். இது வயசு வந்து ஏஜ் இஸ் அ நம்பர் இல்லையா? ஸோ எனி டைம் யூ கேன் சேஸ் யுவர் பேஷன். அதனால நான் கொஞ்சம் அவங்கள ஊக்குவிச்ச உடனே அவங்க வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நான் ஒரு சின்ன அடல்ட் குரூப்பும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பெஸ்ட் விஷஸ் ஸ்வர்ணலதா. இப்போ OEBL OFAL எக்ஸாம் போர்டில் உள்ள கிரேட் சிஸ்டம், கிராஜுவேஷன் ப்ரொசீஜர், இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்குவோம். நமக்கு OFAL OEBLட்டு 2 எக்ஸாம் போர்ட்ஸ் தான் மெயினாக வந்து இங்கே சவுத் லண்டனில் இருக்குது. அதுதான் மெயினாக ஃபாலோ பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமியும் இருக்குது. அதுவும் கொஞ்சம் வந்து இப்போ பாப்புலர் ஆகிட்டு வருது அந்த போர்டும். சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் OFAL அண்ட் OEBL இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரே சிலபஸ் தான். அப் டு கிரேட் 1 டு கிரேட் 8 and 9. அப் டு கிரேட் 8ன்றது வந்து டிப்ளமா, கிரேட் 9ன்றது வந்து போஸ்ட் டிப்ளமா. OFAL எக்ஸாம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏப்ரல் அண்ட் செப்டம்பர், ஸோ எவ்ரி 6 months. OEBL எக்ஸாம் வந்து மே அண்ட் அக்டோபர், ஸோ லாஸ்ட் வீக் ஆஃப் தட் மந்த். இப்போ நம்மளுக்கு ஏப்ரல் அண்ட் மேல வருது வந்து பயங்கரமாக கிளாஷ் ஆகும். அண்ட் சில பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பேனிக் ஆகிடுவாங்க டியூரிங் GCSEs அண்ட் SAT எக்ஸாம் வரும் இல்லையா நம்மளுக்கு இயர் 6ல். அந்த டைமில் வந்து ரொம்ப பேர் வந்து விரும்ப மாட்டாங்க அந்த டைம் எக்ஸாமில் வர்றதுக்கு. பட் ஆனால் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வந்தாங்க. அந்த பொண்ணு வந்து GCSE படிச்சுது. ஸோ GCSE படிக்கும்போது டுகெதர் அவள் வந்து மியூசிக், ஓக்கல் அண்ட் வயலின் 2மே டிப்ளமா செஞ்சா அந்த கேர்ள். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவங்க வந்து GCSEல எல்லாமே A ஸ்டார். அவங்க வந்து மியூசிக் ஓக்கலில் வந்து டிஸ்டிங்ஷன், வயலினில் டிஸ்டிங்ஷன் எடுத்தாங்க. ஸோ அதாவது இந்த கிட்ஸோட பொட்டென்ஷியலிட்டி வந்து இது வந்து இன்க்ரீஸ் பண்ணது தவிர அது சைமல்டேனியஸாக செய்யும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு டிக்ரீஸ் பண்ணல. ஏன்னா இது வந்து பசங்களுக்கு ஒரு அடிஷ்னல் சப்ஜெக்ட் இல்லை, இது ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவராக நம்ம வந்து பார்க்கணும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இது பர்சனல் ஸ்டேட்மெண்ட்டில் ஆட் பண்ணலாம். ஏன்னா அது வந்து தட் வில் ஆட் அ பிட் வெயிட் டு தேர் பர்சனல் ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போது. அதாவது இவங்க இது மட்டும் இல்லை, மல்டி டேலண்டட் அப்படின்ற ஒரு இமேஜ் வந்து கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷனுக்கு வரும். அதனால யூனிவர்சிட்டியில் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் இருக்கலாம் அந்த பர்சனல் ஸ்டேட்மெண்ட்டில். தேங்க்யூ. இந்த மியூசிக் கிரேட் எக்ஸாம் செய்கிறதுல லண்டனுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி சொல்லுங்கள். இங்கே இப்படி ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கிது இந்த எக்ஸாம் இதெல்லாம் செய்கிறதுக்கு இல்லையா, அதே வந்து ஒரு பெரிய கொடை. ஆனால் என்னன்னு சொன்னால் இங்கே வந்து இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது போர்ஷன் அந்த சிலபஸ் வந்து ரொம்ப டைல்யூட்டடாக இருக்குது. இப்போ அதாவது ஒரு 20 வரணும் 25 வரணும் இருக்கிற இடத்துல மொத்தமாகவே பசங்க 3 வரணும் 4 வரணும் தான் படிக்கிறாங்க. ஸோ அது அந்த ஃபுல் பொட்டென்ஷியலாக வந்து பசங்களுக்கு போய் சேர்றதில்ல. எப்போ போய் சேர்றதில்ல அப்படின்னா எக்ஸாம்காக மட்டும் படிப்பாங்க இல்லையா, அந்த டைமில் வந்து பசங்களுக்கு வந்து அதோட எசன்ஸ் வந்து ஃபுல்லாக போய் சேர்றதில்ல. அது எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்னு நம்ம பார்க்காம அது வந்து ஒரு பேஷனாக பசங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கும்போது கொஞ்சம் இன்னும் டீப்பாக பசங்களை வந்து நம்ம படிக்க வைக்கணும். அது வந்து அது பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ விளம்பரம் அது வருதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு தோணினது எப்படின்னா அந்த பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அது வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக பசங்க படித்தா தான் அது வந்து புரியும். இப்போ எக்ஸாம் எவ்ரி 6 months எக்ஸாம் வருது, எங்கள் பசங்களை வந்து நீங்கள் எவ்ரி 6 months விட்டுருங்க, GCSE முடிக்கிறதுக்குள்ளே எங்கள் பசங்க வந்து இது முடிச்சிடணும் அப்படின்ட்டு பார்க்குற பேரண்ட்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க இங்கே. ஏன்னா அது வந்து அந்த யூகாஸ் பாயிண்ட்ஸ்ன்ற அந்த இதுக்குள்ளே போகுது இல்லையா, அதனால அதை நோக்கி போகிறபடியா அதுக்குள்ளே முடிச்சிடணும் அந்த யூனிவர்சிட்டி இதுக்குள்ளேன்ற ரஷ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இல்லாமல் கொஞ்சம் அந்த சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் டீப்பாக பசங்க கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். வெரி ட்ரூ. நெக்ஸ்ட்டு, நீங்கள் கர்நாடிக் மியூசிக்கோட மற்ற எந்த மியூசிக் ஸ்டைலெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுறீங்க, அதில் உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். கர்நாடிக் மியூசிக்கோட வந்து நான் என்ன செய்கிறேன்னா லிட்டில் பிட் ஆஃப் ஃபிலிம் மியூசிக்கும் பசங்களுக்கு ஆட் பண்ணுறேன். எப்படின்னு சொன்னால், இப்போ பசங்களுக்கு வந்து ஒரு பிடிச்ச ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா, அந்த பாட்டு வந்து எடுத்து நம்ம அந்த பசங்களுக்கு சொல்லும்போது அது இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகுது பசங்களுக்கு. ஏன்னா அது ரொம்ப அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா மூவி சாங்ஸு. ஸோ நிறைய டான்ஸு, ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸஸ்ஸு, நிறைய ஹீரோஸோட ஃபேன்ஸாக இருப்பாங்க.
ஸோ அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் அவங்க செய்யும்போது அவங்களுக்கு வந்து அந்த அந்த மியூசிக்கில் கொஞ்சம் ஈர்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்ம அந்த வச்சுக்கிட்டு அந்த ரூட்டில் போனால் தான் அவங்களுக்கு ஈஸியாக வந்து ரீச் ஆகும். பிளெயினாக கர்நாடிக் மியூசிக் வந்து சொல்லி கொடுத்தா இட் வில் பி போரிங், அந்த ரொம்ப ட்ரையாக ஃபீல் பண்ணுவாங்க பசங்க. ஸோ என்ன செய்வோம்னா, நாங்கள் வந்து இப்போ கோவில் கான்சர்ட்லாம் வருது இல்லையா, கோவில் ப்ரோக்ராம் வரும்போது, ஒரு நவராத்திரி அப்படிலாம் வரும்போது கர்நாடிக் சாங்ஸு அவங்க என்னெல்லாம் பஜன்ஸ் இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அது வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இப்போது தெலுங்கு அசோசியேஷன், உங்கள் மாதிரி இப்போ தமிழ் அசோசியேஷன் இவங்கெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க இல்லையா, அவங்க பொங்கல் ஃபெஸ்ட் அப்படி, அதில் வந்து கொஞ்சம் மூவி சாங்ஸ் ஒரு மெட்லி மாதிரி செஞ்சு கொடுக்கறதுனால பசங்களுக்கும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காங்க, அதே மாதிரி ஆடியன்ஸும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு மோர் ரீச் ஆகுது இல்லையா அந்த சாங்ஸ். இதுவும் இல்லாமல் நான் வந்து ஐம் ஆல்சோ பிளானிங் அந்த ஒரு வாய்ஸ் ட்ரைனிங் மாதிரி, யாரா இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா இந்த மூவி சாங்ஸ்லாம் பாடுவாங்க இல்லையா, கேரியோகே சிங்கிங், அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் ட்ரைனிங் மாதிரி கூட கொடுக்குறேன் நான் கொஞ்சம். தட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்வர்ணலதா. ஃப்யூச்சரில் உங்கள் மியூசிக் ஸ்கூலை டெவலப் பண்ண என்ன பிளான் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் ஃப்யூச்சரில் வந்து இப்போ இந்த வருஷம் ஒரு சின்ன ஈவெண்ட் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஒரு சின்ன ஆண்டு விழா மாதிரி ஒரு ஸ்மால் ஸ்கேலில் செய்யலாம் அப்படின்ட்டு கிராஜுவலாக அதை இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் வந்து ஒரு சின்ன பஜன் குரூப் ஃபார் லேடிஸ் அப்படின்னு கூட ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா நிறைய லேடிஸ் வந்து கேட்குறாங்க, இப்போ பேரண்ட்ஸு கேட்குறாங்க, ஃபோன் பண்ணும்போது கிட்ஸை விட பேரண்ட்ஸ் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க கற்றுக்கிறதுல. ஸோ அதனால ஒரு சின்ன லேடிஸ் குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி இப்போ சின்ன சின்ன பஜன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, நம்ம ஃப்ரீ டைமில் கோயிலில் போய் பெர்ஃபார்ம் பண்ணலாம், ஆர் இல்லைன்னா இப்போ ஒரு சின்ன சின்ன ஈவெண்ட்ஸில் வந்து அது பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதனால வந்து ரெகுலராக ஒரு சின்ன லேடிஸ் குரூப் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருக்குது. பெஸ்ட் விஷஸ் ஸ்வர்ணலதா. இப்போ இந்த பாட்காஸ்டோட நிறைவுக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி மூலம் கர்நாடிக் மியூசிக் அண்ட் கிரேட் எக்ஸாம் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் ஸ்வர்ணலதா. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி பாரதி, இப்படி ஒரு வாய்ப்பு அளித்ததுக்கு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இன்றைய சோஷியல் டாக்ஸ் இதோட முடிவடைகிறது. அடுத்த வாரம் லண்டனில் கிடைக்கிற IVF ட்ரீட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.